அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. நாம் இன்றைக்கு எடுத்திருக்கிற தியான பகுதி புனித லூக்கா எழுதிய நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வரையுள்ள பகுதி. தோட்ட தொழிலாளரிடம், பாரும், 3 ஆண்டுகளாக இந்த அத்தி மரத்தில் கனியை தேடி வருகிறேன், எதையும் காணவில்லை. ஆகவே இதை வெட்டிவிடும், இடத்தை ஏன் அடைத்து கொண்டிருக்க வேண்டும் என்றார். தொழிலாளர் மறுமொழியாக, ஐயா, இந்த ஆண்டும் இதை விட்டு வையும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, இல்லையானால் இதை வெட்டி விடலாம் என்று அவரிடம் கூறினார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பல உவமைகளை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். அதில் ஒரு உவமை தான் இது. திராட்சை தோட்டத்தின் நடுவிலே அத்திமரத்தை வைத்திருக்கின்றார். ஒவ்வொரு ஆண்டும் கனியை தேடி வருகின்றார் தோட்டத்தின் முதலாளி. ஆனால் கனி இல்லை. ஆகையினாலே அந்த அத்தி மரத்தின் மீது கோபப்பட்டு தொழிலாளரிடம் அதை வெட்டிவிடும் என்று கூற, அவரும், ஐயா, இன்னொரு வருஷம் இருக்கட்டும், நான் அதுக்கெல்லாம் தேவையானதெல்லாம் செய்கிறேன் என்று சொல்லி இன்னொரு கூடுதலாக ஒரு ஆண்டு வாய்ப்பை பெற்றுக் கொடுத்து அந்த அத்தி மரத்தை வாழ வைக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த அத்திமரம் தான் நாம். ஆண்டவராகிய கடவுள் நம்மிடம் பல நல்ல கனிகளை எதிர்பார்த்து ஒவ்வொரு ஆண்டும் ஏங்கிக் கொண்டிருக்கின்றார், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், காத்து கொண்டிருக்கின்றார். கனி கொடுக்கும் பொழுது மகிழ்ச்சி அடைகிறார். ஆனால் கனி கொடாத நிலை வரும்போது இப்படிப்பட்ட நிலைக்கு நம்ம தள்ளப்படுகிறோம். இன்றைக்கு உலகத்தில் கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற மக்கள் மத்தியில் ஏன் இப்படி கனி கொடாத நிலை இருக்கிறது என்று சிந்தித்து பார்க்கும் பொழுது ஒரு சில காரியங்களை ஆண்டவர் உணர்த்துகிறார். என்னன்னா, நம்மில் பலரும் ஆண்டவரை அறிந்து அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல. அப்போ எப்படி நம்மளாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம்? நம்முடைய மூதாதையர்களும் நம்முடைய பெற்றோரும் கிறிஸ்தவர்களாக இருந்தாங்க. ஆகவே நாமும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றினவர்களாக நாமும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். ஆகையினால்தான் நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய வார்த்தைகளையும் இன்னும் அறிய வேண்டிய விதத்தில் அறியவில்லை. அவருடைய வார்த்தைகள் நமக்கு முழுமையாக தெரியாது. நம்மை குறித்து அவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறார், நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார், நமக்காக என்ன வைத்திருக்கிறார் என்றால் நமக்கு அது குறித்து பெரிதொரு அக்கறை இல்லாத ஒரு நிலையில் நாம் பார்க்க முடிகிறது. அவருடைய வார்த்தை முழுமையாக தெரியாது, அவருடைய திருவுளம் முழுமையாக தெரியாது, அவர் நம்மை குறித்து என்ன விருப்பம் வைத்திருக்கிறார் தெரியாது. காரணம், ஆண்டவருடைய வார்த்தையில் உள்ள ஈர்ப்பை விட உலகத்தின் காரியத்தில் அதிகமான ஈர்ப்பு நம்மை இழுத்து கொண்டிருக்கிறது. உலகத்தின் நட்புகள், உலக செல்வம், உலக பெருமை, உலக பதவி, இவைகள் ஆண்டவரை விட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கி வைத்திருக்கிறது. இவைகளையும் மீறி சிலர் ஆண்டவருக்காக வாழ வேண்டும், அவருடைய வார்த்தையில் வாழ வேண்டும் வைராக்கியமாக இருக்கிறவரும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் பெரும்பாலானவர்கள் அப்படி பார்க்க முடிவதில்லை. இன்றைக்கு ஆண்டவர் இப்படிப்பட்டவராகிய நம்மை குறித்த ஒரு பெரிய ஏக்கத்தோடு இந்த செய்தியை நமக்கு சொல்லுகின்றார். கூடுதலாக ஒரு ஆண்டை கொடுக்கின்றேன். இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார். கூடுதலாக ஒரு ஆண்டை பெற்றுக் கொடுத்துருக்குறேன்ப்பா, ஜாக்கிரதையாக இருங்க, இந்த ஆண்டாவது கனி கொடுங்க, கடவுளுடைய திருவுளம் என்ன இருந்து அறிந்து செயல்படுங்க, அவர் மகிழ்ச்சி அடைமையில காரியங்களை செய்யுங்க, நன்மைகளை செய்யுங்க, அன்பாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, நல்ல உறவில் இருங்க, 4 பேருக்கு நல்லது செய்யுங்க. மொத்தத்தில் உங்களை பார்க்குறவங்க, இவன் வித்தியாசமாக இருக்காயா, இவன் தான் கிறிஸ்தவன், கிறிஸ்து அவங்கள இருக்காங்கப்பா என்று சொல்லுகிற அளவுக்கான ஒரு நல்ல வாழ்க்கை வாழுங்க என்று நமக்காக ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசி கொண்டு இருக்கின்றார். என்ன பின்பற்றுவோமா? அவருடைய பரிந்து பேசலை பெற்று நம்ம கனி கொடுக்கிறவர்களாக மாறுவோமா? ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள பரலோக தந்தையே,
இந்த உலகத்திலே நீர் எதிர்பார்க்கிற எங்கள் வாழ்வின் கனியை நாங்கள் கொடுக்கிற மக்களாக மாறுவதற்கு எங்கள் ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறீர். இந்த எச்சரிக்கை பெற்றவர்களாக எங்கள் வாழ்வை நாங்கள் மாற்றிக்கொண்டு ஆண்டு விரும்புகிற அளவுக்கான கனிகளை கொடுக்கிற மக்களாக மாற எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்புடன் விக்டர் பாக்கியம்.